ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். தற்போது சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது 2024 மிதுனம் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. இந்த கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது கிரகங்களின் கூட்டணி, அங்கே இருக்கிற சஞ்சாரம், இந்த நன்மை செய்யுமா தீமை செய்யுமா 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக போகங்களின் அதிபதி, மனைவி யோகத்தை தருபவர். ஆணுக்கு மனைவி பற்றியும் மனைவிக்கு ஆணை பற்றியும் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு அம்சத்தை பற்றியும் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல அம்சத்தோடு நல்ல யோக பலத்தோடு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் சுக்கிர பகவானுக்கு 20 வருடம் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளவு தான் கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் மேல்நிலைக்கு ஓரளவாவது வரக்கூடிய நல்ல ராஜயோக பலன்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்துக்கு, வீரியத்துக்கு, கவர்ச்சிக்கு, அறிவாற்றலுக்கு, மனதுக்கு பிடித்தமான கணவனை அடையிற தகுதி, சுகபோகங்களில் இருக்கிற நல்ல ஒரு மகிழும் ஆற்றல். சுக்கிரன் அப்படின்னாவே இன்பம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல காரு பங்களா வசதியோட வாய்ப்புகள் இருக்குன்னு சுக்கிர தசை வந்துச்சுப்பா வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், காதல், இந்த 3 இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் தாங்க. அதனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் அவர் நமக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இருந்தாலும் சுக்கிரன் மிதுனத்தில் பயிற்சியாகி அந்த சமயத்தில் பலருக்கு ஏற்றத்தையும் சிலருக்கு முன்னேற்றத்தையும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸான அமைப்பு, சறுக்கள் இதெல்லாம் தந்து இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் நமக்கு நன்மையே செய்வார், தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைமைகள். குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் அவர் எங்கே பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னுங்கள் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசகதியில் இருக்கும்போதும் வேலை சம்பந்தமான உங்களுக்கு முன்னேற்றத்தையும், பெண்கள் வழியில் சில ஒரு மைனஸான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்கக்கூடும். ஆனால் தற்போது கடகத்தில் பயிற்சியாகின்ற சுக்கிரன் அனைவருக்கும் நன்மை தரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சுக்கிரனுக்கு பிடித்த வீடு, அதாவது கடகராசி சுக்கிரனுக்கு பிடித்த வீடு. குறிப்பாக சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார். அதாவது கடகராசி அதிபதியாக சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகிறார். ரிஷபராசி அதிபதியாகிய சுக்கிரன் கடகம் ராசியில் வராரு. ஸோ அது சுக்கிர பகவானுக்கு பிடித்த இடம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் நண்பர்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, நல்ல அழகாக வாசனை மிக்க சென்ட்டு, திரவியங்கள், குளிர்பானங்கள், என்னென்ன ஒரு இனிப்பு, கலர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் பன்னீர் சோடா, குளிர்பானங்களை குறிக்குதுங்க, வாசனை திரவியங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்து விட்டால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுட்டு, ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு அதில் பல குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சின்ன அளவில் கடை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு பெரிய அளவுக்குள்ள அவர் பிரபலமாகக்கூடிய அமைப்பு, நல்லா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோத் பண்ணுறது, பணக்காரர்களாக மாறுறது, அப்படி எல்லாமே இந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் பிறக்கும்போது இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடல் கடந்து போய் கூட வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்வது சுக்கிரனின் காரகத்துவத்தில் வருது. ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருக்கிறதுனால ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேல்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் அமைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உணவு தின்பண்டங்கள் அதை ஏற்றுமதி செய்கிறது. அதேமாரி இந்த ஜவுளியெல்லாம், ஜவுளி துணி, இந்த பட்டு, இந்த சாரீஸு, விலை உயர்ந்த சாரீஸ்,
இதெல்லாம் ஏற்றுமதி செய்வது, துணிகளை ஏற்றுமதி செய்வது, வெள்ளி பொருட்கள், இப்படி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அது அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்கிரன் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு லைக் கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது இந்த சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். மிதுனம் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சியாகி கடகம் ராசிக்கு வராருங்க. இந்த கடகம் ராசி வர்றதுனால இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் பயணம் வராருங்க. அதாவது கன்னி ராசியிலேருந்து 11ஆம் இடத்து கடகம் ராசியில் வராரு. இதனால் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மந்தமாக போயிட்டு இருந்தது, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. பல செயல்கள், நடக்காத சில செயல்களை நடக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பண வருமானம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பழைய மாதங்களை விட நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. பிள்ளைகள் வழியில் சிறப்பான பலன்கள், வீடு நிலம் வகையில் நல்ல ஒரு ஆதாயம். அதாவது ராஜாவுக்கு நிகரான வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த மாதம் பரவாயில்ல, சுக்கிர பயிற்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வாகன வசதிகள் ஏற்படுத்த போகிறீங்க. பழைய வாகனத்தை மாற்ற போகிறீங்க. பழைய வாகனத்தில் இந்த பழுது நீக்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு குழந்தை செல்வம், இந்த பாக்கியம் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன், அந்த குழந்தை செல்வ பாக்கியம், இதெல்லாம் சிறப்பாக நல்ல ஒரு செய்திகள் வரப்போகுது. அதே போல் இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரன் லாபாதிபதியாக லாபத்திலேயே அமர்வது கிட்டத்தட்ட பல வருஷமாக நீங்கள் நிதி நிலைமை, பொருளாதாரம் போன்ற பல குழப்பம், அது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு பண விஷயத்தை, சரிங்களா? அது பணம் இல்லை, ஒரு சில செயலை செய்ய முடியல, எதிர்பார்த்த இந்த தொகை நம்ம கைக்கு வரல, இந்த மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா? அதெல்லாம் இப்போ நீங்கள் போகுதுங்க. அந்த பணம் உங்களுக்கு கைக்கு சேரும். சொத்து, நிலம், மனை, வீடு சம்பந்தமான பல தேவையில்லாத இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு, ப்ராப்ளம் போயிட்டு, பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதில் நல்ல ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது ஒரு சிலருக்கு நல்லபடியாக நடக்க போகுது, சரிங்களா? அதே மாதிரி நிலம் வாங்கினீங்க, அது வீடு கட்டினா அதுக்குண்டான பிளானிங் நடக்க போகுது. பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் அமையாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா? அதனால் அந்த நிலை மாறி சுக்கிரன் கடகத்தில் வராரு இல்லையா, அப்போது நல்ல வரன்கள் வீட்டு வாசப்படியை தாண்டி கதவை தட்டுவாங்க. நல்ல வரன்கள் வரும். வாயில் தேடி இல்லம் தேடி வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது இந்த சுக்கிர பயிற்சியில் அப்படின்னு நம்ம சிறப்பாக சொல்லலாம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள், இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.